ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் பவர் சூப்பர் ஹீரோஸுக்கெல்லாம் இன்ட்ரோவே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக மாஸ் காட்டிட்டாங்க. அது மாதிரியான சூப்பர் பவர் சம்மந்தப்பட்ட மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2019 ரிலீஸ் ஆன இந்த மூவியோட பேர் கோட் 8. ஸோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லேயே லிங்கன் சிட்டியில் சூப்பர் பவர் இருக்கிற மக்களை ஆதரித்து அவங்கள வச்சு ஒரு ஹைடெக் நகரத்தை உருவாக்குறாங்க. அவங்களோட பவரை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி மக்களுக்கு உதவுறாங்க. காலப்போக்கில் டெக்னாலஜி வளர்ந்து மிஷின்ஸ்லாம் வந்த பிறகு சூப்பர் பீப்புள் தேவையில்லைன்னு ஒதுக்க அவங்களுக்கும் வேலை இல்லாமல் போகுது. சூப்பர் பீப்புள்ஸ் எல்லாம் தவறான பாதையில் போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தி ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு கும்பல் சைக்குங்கிற ஒரு ட்ரக்கை மனித முதுகெலும்பு திரவத்திலிருந்து உருவாக்குறாங்க. இந்த ட்ரக்குக்கு பல பேர் அடிக்ட் ஆகுறாங்க. இதை தடுக்க போலீஸ் புதிய டெக்னாலஜி மூலியமா ஆட்டோமேட்டட் ரோபோட்டிக் போலீஸ் ஆஃபீஸர்ஸை பயன்படுத்துறாங்க. இவங்கள கார்டியன்ஸ்னு சொல்றாங்க. அவங்க பர்மிட் இல்லாத சூப்பர் பீப்புளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க தப்பிக்க பார்த்தா கொன்னுடுவாங்க. கதையின் நாயகன் கானர், அவங்க அம்மாவுக்கு டியூமர் இருக்கும். அவங்களும் ஒரு சூப்பர் பீப்புள் தான். இவங்களோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே போகும். ட்ரீட்மெண்ட் எடுக்க பணம் இருக்காது. ஸோ கானர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறான். அந்த கம்பெனியோட ஓனர் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பான். அந்த டைமில் போலீஸ் வந்து நீங்கள் சூப்பர் பீப்புளை வச்சு வேலை வாங்குறீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க ஒர்க்கர்ஸை செக் பண்ணுறான். அந்த ட்ரோன்ஸ் இவங்க முகத்தை ஸ்கேன் பண்ணும். அப்போ ஒருத்தனுக்கு ஐடி இல்லைன்னு தெரிஞ்சு உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் போலீஸ் மூஞ்சில நெருப்பை காட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓட அவனை கார்டியன்ஸ் வந்து சுட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க கிட்ட நீங்கள் உங்கள் பவரை யூஸ் பண்ணணும்னா பர்மிட் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காப்ஸ்க்கு சைக்குங்கிற ட்ரக்கை உருவாக்குற இடம் தெரிஞ்சு கார்டியன்ஸோட உள்ள ரைடு பண்ணுறாங்க. அதுக்கு பார்க் தான் ஹெட்டு. உள்ள ஒருத்தன் மொத்தமான இரும்பு தட்டை தூக்கி வீச கார்டியனோட தலை தக்காளி மாதிரி நசுங்கி போகுது. அதுக்கப்புறம் அங்க ஒரு ரூம் இருக்கிறது தெரியுது. உள்ள போனா அங்க முதுகெலும்பு திரவத்திலிருந்து சைக்குங்கிற ட்ரக்கை மனித உடம்புலேருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க சீஸ் பண்ண ட்ரக் எல்லாம் வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறாங்க. இங்க கானர் அவங்க அம்மாவை பிக்கப் பண்ண வரும்போது அவ பாட்டில உடைச்சதுக்காக அந்த கடை ஓனர் திட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து கோவப்பட்டு இவன் கண்ணு ப்ளூ கலர்ல மாறும். அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் வெளியே போக சொல்லிடுவான் அந்த ஓனர். அதுக்கப்புறம் அவன் அம்மா ஒன்னாலதான் வேலை போச்சுன்னு திட்டுவா. மறுநாள் நிறைய பேர் வேலைக்காக பஸ் ஸ்டாப்ல நிப்பாங்க. ஹீரோவும் அங்க நிப்பான். அங்க வேலைக்கு தேவைப்படுற சூப்பர் பீப்புளை அவங்க வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு வேன் வரும். அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு இவங்க கூட போகாத, இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லுவான். வேன்ல இருந்தவன் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் பவர் இருக்கிறவன் தான் வேணும்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ வந்து எனக்கு $200 கொடுத்தா நான் வரேன்னு சொல்ல அவனும் ஓகே சொல்றான். அதன் பிறகு அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்க இவனை 10,000 வோல்ட்ஸ் கரண்ட் இருக்கிற கம்பியை கட் பண்ண சொல்லுவாங்க. இவன் கட்டர்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடுப்பாகி டைரக்டா கை வச்சு டோட்டலா புகைச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க உள்ள போய் ரசாயன திரவம் இருக்கிற ட்ரம்ஸா ஆட்டைய போடுவாங்க. அப்ப அங்க ஒரு செக்யூரிட்டி வர அவரையும் ஒரு குப்பை தொட்டியில பார்சல் பண்ணிட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப இவங்கள போலீஸ் தேடும். ஆனா இவனுங்க வேனோட கலரை டோட்டலா சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சட்கிளிஃப்னு ஒருத்தனை பார்க்க போறாங்க. அவனோட சூப்பர் பவர் மனசை படிக்கிறது. அவனுக்கு கேன்சர் இருக்கும். அங்க அவனை ஒருத்தன் இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கணும்னு ட்ரஸ்டோட பாஸ் மிரட்டிட்டு போவான். இவங்களும் அவனை மீட் பண்றாங்க. அங்க ஹீரோ நயான்னு ஒருத்திய சந்திக்கிறான். சட்கிளிஃப் கேரட் கிட்ட இன்னொரு பெரிய வேலை ஒன்று இருக்கு, அது முடிஞ்சதும் நான் உனக்கு மொத்தமா பணம் தரேன், அந்த எலக்ட்ரிக் பவர் கொண்ட பையன் எவ்வளவு பலசாலின்னு கேட்க அதுக்கு கேரட் ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அது அவனுக்கே தெரியலன்னு சொல்றான். அதுக்கு இவன் அவனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல இவங்களும் கிளம்புறாங்க. இங்க கேரட் ஹீரோவுக்கு $300 கொடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லி உன்னோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு கிளம்புறான். கானரும் வீட்டுக்கு போறான். அங்க அவங்க அம்மா எனக்கு மறுபடியும் அதே கடையில வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது ஹீரோவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இங்க நயா சட்கிளிஃப் கிட்ட போய் நான் விலகிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அவன் அந்த ட்ரக்கை காட்டி வந்து எடுத்துக்கோன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் பார்க்கு அந்த பிளேஸுக்கு போய் என்ன நடந்ததுன்னு கேட்க அந்த ஆஃபீஸர் அங்கே நடந்ததை சொல்லி 10,000 வோல்ட்ஸ் இருக்கிற எலக்ட்ரிக் கம்பியை ரொம்ப சாதாரணமாக ஃபியூஸ் போக வச்சிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு பார்க்கு இந்த சிட்டியில் இருக்கிற எலக்ட்ரிக் பவர் கொண்டவங்களோட லிஸ்ட்டை எடுன்னு சொல்கிறான். மறுநாள் ஹீரோ அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது கேரட்டோட கார் வருது. இவனும் போகிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேரட் நீ எங்க கூட ஒர்க் பண்ணும்னா நீ சரியான காரணத்தை சொல்லுன்னு கேட்க அதுக்கு கானர் எங்க அம்மாவுக்கு டியூமர், அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்றான். அதுக்கு கேரட் சரி என் கூட வான்னு சொல்லி ரோட்ல இருக்கிற ஒரு காரை அடிச்சு இந்த அலாரமை ஆஃப் பண்ணுன்னு சொல்றான். அந்த காரோட அலாரமும் ஆன் ஆகுது. அதுக்கு ஹீரோ ஏன்னு கேட்க அப்ப கேரட் நாம இன்னும் 3 நாள ஒரு பேங்கை கொள்ளடிக்க போறோம், இதை செய்யணும் சொல்றான். அப்ப ஹீரோ அதுல எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்கறான். இவன் $25,000 சொன்ன உடனே ஹீரோ அந்த அலாரமா ஆஃப் பண்றான்.
அதுக்கப்புறம் அதே கார்ல ஒரு இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. அங்க கானர் கையில ஒரு லைட்டை கொடுத்து எரிய வைக்க சொல்றான். இவனும் ட்ரை பண்றான், பட் சொதப்புது. அதுக்கப்புறம் கேரட் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல கேரட் கொடுத்த பணத்தை கேட்க போக அவன் அட்டாக் பண்றான். பதிலுக்கு ஹீரோவும் ஒரு செம்ம காட்டுறான். அதுக்கப்புறம் கேரட் உனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்ல இவன் அவங்க அம்மா ஒர்க் பண்ற கரவானரை மிரட்டுறான். இவனும் நல்ல ட்ரைனிங் ஆயிடுறான். இவன் அம்மாவுக்கு நோயோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப ஹீரோ எனக்கு வேலை கிடைச்சதுன்னு போய் சொல்ல அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் இவங்க பேங்க்குக்கு போய் நோட்டை விட்டு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் 7 நிமிஷத்துல வந்துடும், நாம 5 நிமிஷத்துல வெளியே போகணும்னு கேரட் சொல்றான். மறுநாள் பேங்கை போய் கொள்ளடிக்கிறாங்க. லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இவங்க தேடி வந்த $500,000 இருக்காது. அந்த ஒர்க்கர் கிட்ட கேட்கும்போது அவ பணத்தை 4 மணிக்கே மூவ் பண்ணிட்டு தான் சொல்றா. அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. ட்ரோன் இவங்கள பார்த்துடுது. அப்ப கானர் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ட்ரோனை காலி பண்றான். இவங்களும் எஸ்கேப் ஆகுறாங்க. கேரட் செம்ம கடுப்புல சட்க்ளிஃப் கிட்ட போய் வால்ட்ல பணம் இல்லைன்னு சொல்ல அவனும் கடுப்பாக்குறான். அப்ப ஏற்கனவே ஒரு வாரத்துல பணம் கொடுக்கணும்னு மிரட்டிட்டு போனவனோட ஆள் வந்து சட்க்ளிஃபையும் மற்றவங்களையும் சுட அவன் ஆளு இவளை கொன்னுடுறான். அந்த சண்டையில ஹீரோவுக்கு கையில அடிபட்டு இருக்கும். அப்ப கேரட் சட்க்ளிஃப் கிட்ட வந்து இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவன் நம்மளால ட்ரஸ்ட்டுக்கு எதிராக போராட முடியாதுன்னு சொல்றான். அப்ப இவன் ஒருவேளை நாம எதுவும் செய்யலன்னா நம்ம பிசினஸே அழிஞ்சு போயிடும்னு சொல்ல அதுக்கு அவன் கோவப்பட்டு இது என்னோட பிசினஸ், நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய்யணும்னு சொல்றான். இங்க நயா ட்ரக்ஸ் எடுத்துப்பா. அப்ப ஹீரோ வரான். அவன் கையில இருந்த காயத்தை பார்த்துட்டு கிட்ட போய் அவன் கை வைக்கிறா. அவனோட காயங்கள் குணமாகுது. அப்பதான் தெரியுது அவ ஒரு ஹீலர். சட்க்ளிஃப்க்கு இருக்கிற நோயை அப்பப்ப இவ தான் குணப்படுத்திக்கிட்டு இருப்பா. நயா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் இவளை யூஸ் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோ நீ ஏன் அவனை குணப்படுத்துறன்னு கேட்க அதுக்கு அவ என்கிட்ட நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா இவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்டுட்டு சத்தம் போடுறா. அதுக்கு அவன் நான் அவங்களை குணப்படுத்த தான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா மயக்கம் போட அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப டாக்டர் நம்ம தமிழ் படத்துல வர மாதிரி நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவங்க நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, சீக்கிரமா பணம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. கீழே ரிசப்ஷன்ல ஆபரேஷனுக்கு முன்னாடி $7,000 பே பண்ணுங்கன்னு சொல்ல இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே போவான். அப்ப ஆபீசர் பார்க் வந்து உன் கூட பேசணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவான். அங்க பேங்க் ராபரி, கெமிக்கல் பிளான்ட்ல நடந்த திருட்டை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க இவன் இல்லைன்னு சொல்றான். அப்ப அவன் நீ கேரட் கூட போனோன்னு எனக்கு தெரியும், மார்க்கஸ் சட்க்ளிஃப் அவன் தான் இந்த சிட்டிலே மிகப்பெரிய ட்ரக் டீலர். இது வரைக்கும் நாங்க சீஸ் பண்ண ட்ரக்கோட மதிப்பு $4 மில்லியன். அதை அடுத்த வாரம் நாங்க மூவ் பண்ண போறோம். அதை திருட யாரு வேணாலும் அவனுக்காக வேலை செய்வாங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நீ அவங்க கூட இருக்கன்னு எனக்கு தெரியும். மார்க்கஸ் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள அவன் கூட இருந்தவன் அவன் அம்மாவை பத்தி பேச இவன் கடுப்பாகி நீங்க தேடுற ஆள் நான் இல்லைன்னு சொல்றான். இங்க பார்க்கு நாம அவனுக்கு ஆஃபர் கொடுத்தாச்சு, அவனை போக விடலாம்னு சொல்ல அதுக்கு அவன் கூட இருந்தவன் அவன் வீட்டுல ட்ரக் வச்சு இவனை இங்கேயே லாக் பண்ணிடலாம்னு சொல்றான். அதுக்கு பார்க்கு நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் கேரட் ஹீரோவை பிக்கப் பண்றான். அப்ப கானர் நாம உடனே மார்க்கஸை பார்க்கணும், அவன் ஒரு பெரிய வேலை செய்ய போறான்னு சொல்ல இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. அப்ப மார்க்கஸ் ஹீரோ மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுவும் பேசாதன்னு சொல்றான். அப்ப கேரட் இன்னும் 3 நாள்ல போலீஸ் சீஸ் பண்ண $10 மில்லியன் மதிப்புள்ள ட்ரக்ஸை அவங்க எரிக்க போறாங்கன்னு சொல்றான். அதுக்கு மார்க்கஸ் நீ அதை கொள்ளையடிக்க போறியான்னு கேட்க அப்ப ஹீரோ ஆமா நீ ட்ரக்ஸ் எடுத்துக்கோ, நான் நையாவை கூட்டிகிட்டு போறேன்னு டீல் போடுறான். அதுக்கு மார்க்கஸ் நீ உங்க அம்மாவுக்காக தான் இதை செய்ய போறியான்னு அவனும் ஒத்துக்கிறான். நயா கடுப்பாகி போயிடுறா. அப்ப கேரட் அது மட்டும் இல்ல நீ என்ன அந்த பிசினஸ்க்கு பார்ட்னர் ஆக்கணும்னு சொல்ல அப்ப அவன் ஏன்டா ரோட்ல கடந்த பிச்சைக்கார பையனி உன்னை வளர்த்தது நானு என்கிட்டே பேரம் பேசியான்னு சத்தம் போட்டுட்டு ட்ரக்ஸுக்காக அவனும் ஒத்துக்கிறான். இவங்களும் பிளான் போடுறாங்க. அப்ப ஹீரோ யாரையும் கொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட கேரட்டும் ஒத்துக்கிறான். அவங்களோட பிளான் கார்னர் வேன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே போகாம பாத்துக்குவான். நாம கார்டியன்ஸை காலி பண்ணிட்டு செக்யூரிட்டியை கட்டி போட்டுட்டு ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும்னு பிளான் போடுறாங்க. மறுநாள் வேன் கிளம்புது. இவங்க போட்ட பிளான் படியே கார்னரை வேனை காலி பண்றான். இவங்களும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஆனா மார்க்கஸோட ஆளுங்க செக்யூரிட்டியை கொண்டுட்டு இவங்க டீம் ஆளுங்களையும் கொல்றாங்க. அதுல இருந்து இவங்க தப்பிக்க அவங்க டீம்ல இருந்த ஒருத்தனுக்கு புல்லட் பட்டு இருக்கும். அவனை கார்ல ஏத்தி கொண்டு போகும்போதே அவனும் இறந்து போறான்.
இங்க நயா மத்தவங்களாம் எங்கன்னு கேட்க அதுக்கு மார்க்கஸ் ட்ரக்கை கொண்டு வந்து கொடுக்குறான். இவ அழுதுகிட்டே போய் அந்த ட்ரக்கையும் யூஸ் பண்றான். இங்க ஹீரோ எல்லாத்துக்குமே நீதான் காரணம், உன்னோட பார்ட்னர்ஷிப் ஆசையால தான் நாம எல்லாமே இழந்துட்டோம், மார்க்கஸ் உனக்கு ஆப்பு வச்சுட்டான்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறான். மறுநாள் இவ ஹாஸ்பிட்டல் போய் அவன் அம்மாவை பார்த்து நான் உங்களை கண்டிப்பா சரி பண்ணிடுவேன்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மா நீ என்ன சாக விடுன்னு சொல்லி ஹீரோ முகத்தை பார்க்க கூட இஷ்டம் இல்லாம திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கு அவன் குழந்தை கூட நடந்து வரும்போது அங்க ஒருத்தன் வந்து ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு போவான். அதுல ஒரு அட்ரஸ் இருக்கும். அங்க போனா அங்க கார்னர் இருப்பான். அப்ப ஹீரோ எங்க அம்மாவுக்காக நானும் எங்க அப்பா மாதிரியே கிரிமினலா மாறிட்டேன், நான் உங்களுக்கு மார்க்கஸை பிடிச்ச தரேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்ல அவனும் ஓகே சொல்லி ஒரு படையோட கிளம்புறான். இவங்க உள்ள பூந்து அடிச்சு நொறுக்க மார்க்கஸ் பூந்தடிச்சு ஓடுறான். அப்ப கேரட் வந்து அவனை சுட அங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அதுக்கப்புறம் கேரட் மார்க்கஸுக்கு கொன்னுடுறான். அப்ப ஹீரோ நயா கிட்ட நீ எங்க அம்மாவை சரி பண்ணிட்டு நீ சுதந்திரமா எங்க வேணாலும் போகலாம்னு சொல்ல அதுக்கு அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லி அவளோட கையை காட்டுறா. அதுல ஹீரோ கையில இருந்த தழும்பு அவ கையில இருக்கும். நான் அவங்க அம்மாவை ஹீல் பண்ணா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ல அப்ப ஹீரோ கன்னை வச்சு மிரட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறான். அங்க அவங்க அம்மாவை ஹீல் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த டியூமர் இவளுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதை பார்த்துட்டு இவன் தடுத்து நிறுத்த அவங்க அம்மா இவன் கண்ணு முன்னாடியே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் கார்னர் நான் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன், நீ உனக்கு பிடிச்ச இடத்துல போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போறான். அங்க கேரட் ட்ரக்ஸை ட்ரஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறான். ஹீரோ அவன் அம்மா சமாதி முன்னாடி நின்று ஃபீல் பண்றான். நயா ஜெயிலில் இருக்கிற தன்னோட அப்பாவை போய் பார்க்கறான். அதோட படமும் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே மூவியோட லிங்க்கு ஓப்பன் ஆகலைன்னு சொன்னீங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா மறுபடியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி அதிரி புதிரியான அட்டகாசமான படத்தோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ காய்ஸ், பாய்.